வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது ஸ்ரீ பாலாஜி நான் கந்தசாமி. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டைட்டில் என்ன அப்படின்னா, மனித நாளமில்லா சுரப்பி மண்டலம் அப்படிங்கிற டைட்டில் தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். இதுல கண்டிப்பாக நமக்கு எல்லா எக்ஸாம்லையும் கொஸ்டின்ஸ் வந்துட்டு இருக்கு. அதாவது எஸ்ஜிடி, டிஎன் டெட் ஆகட்டும், டிஎன்பிசி எந்த எக்ஸாமாக இருந்தாலும் இதுல இருந்து நமக்கு கொஸ்டின்ஸ் வந்துட்டு இருக்கு. இது வெரி இம்பார்ட்டன்ட் போர்ஷன். சரி, இதுல என்ன சொல்ல போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மனித நாளமுள்ள, அதாவது நாளம் உள்ள சுரப்பிகள், நாளம் இல்லா சுரப்பிகள் அப்படின்னு சொல்லலாம். அது என்ன நாளம் உள்ள அப்படின்னு, இப்போ உமிழ்நீர் சுரப்பிகள் பாத்தீங்க அப்படின்னா அதுக்கு நாளங்கள் இருக்கும், சின்ன சின்னதாக நீட்டிட்டு இருக்கும், அதுல இருந்து சுரப்பிகள் வரும். இது வந்து நாளம் உள்ள சுரப்பிகள். பட் இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நாளம் இல்லாத சுரப்பிகள், நாளமே இல்லாமல் பட் ஆனா சுரக்கும், குறைந்த அளவுக்கு சுரந்தாலும் அது பெரிய அளவுக்கு பலன் கொடுக்கும். இப்போ அதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அப்படி என்னென்ன சுரப்பிகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, பிட்யூட்ரி, தைராய்டு, பாராதைராய்டு, கணையம், லாங்கர்ஹன் திட்டுகள் இருக்கக்கூடிய கணையம், அட்ரினல், அதாவது சிறுநீரகத்துக்கு மேல இருக்கக்கூடிய அட்ரினல், இனப்பெருக்க சுரப்பிகள் அண்ட் தைமஸ் சுரப்பி அப்படின்னு சொல்லிட்டு இந்த சுரப்பிகள் எல்லாத்தையுமே நம்ம வரிசை பார்க்க போறோம். சரிங்களா? சோ இந்த டைட்டில் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கண்டிப்பாக இருந்து ஒரு கொஸ்டின்ஸ் நமக்கு வந்திருக்கு. உடம்புல பல நாளும் மில்லா சுரப்பிகள் இருக்கு. இது எல்லாமே ஹார்மோன்கள் அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருள் சுரப்பு. இந்த நாளுமில்லா சுரப்பிகள் எல்லாமே பிட்யூட்ரி எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா மூளையின் அடிப்பகுதியில் இருக்கு. மூளை இப்படி இருக்கு அப்படின்னா அதனுடைய உள்ளுக்குள்ள வந்து அடிப்பகுதியில் இருக்கு. பிட்யூட்ரி இருக்கக்கூடிய இடம் வந்து அடிப்பகுதி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிப்போம். இப்போ இதுல இன்னொன்னு கூடவே இருக்கும், பீனியல் சுரப்பி அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் மூளையின் அடிப்பகுதியில் இருக்கு. தைராய்டு சுரப்பி வந்து பாத்தீங்கன்னா கழுத்துல, அதாவது ரெண்டு கது, இப்போ இந்த குறவலை இருக்குது அப்படின்னா அந்த ரெண்டு சைட்லயும் அந்த கதுப்புகள் தைராய்டு சுரப்பின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தைமஸ் சுரப்பி, இதுவும் பாத்தீங்க அப்படின்னா இந்த மார்பு பகுதியில, மார்பு கூட்டுல தைமஸ் சுரப்பி இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். கணையத்துல வந்து பாத்தீங்கன்னா வயிற்றின் அடிப்பகுதி, இந்த கணையம் அப்படிங்கிறது வயிறு இருக்குல்ல, அதனுடைய அடிப்பகுதி. அட்ரினல் சுரப்பி சிறுநீரகத்துக்கு மேல, இந்த அட்ரினல் சுரப்பி நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். சரிங்களா? இனப்பெருக்க சுரப்பிகள் வந்து இடுப்பு குளிக்கல. சரி, இப்ப வந்து நாளமில்லா சுரப்பிகள் அப்படிங்கிறத மனிதர்கள், விலங்குகள் இந்த உடம்புல பல இடங்கள்ல இருக்கு. இதுகள்ல நாளங்கள் எல்லாருனால நாளமில்லா சுரப்பிகள் சொல்றோம். ரொம்ப கம்மியா சொன்னாலும் ரத்தத்துல பரவனா அது என்னன்னா உடம்புல இங்க சுரக்கக்கூடிய இந்த சுரப்பிகள் வந்து உடம்புல ரொம்ப தூரத்தில் இருக்கக்கூடிய பகுதிகளுக்கும் அது எடுத்துட்டு போகும், ரத்தம் வந்து எடுத்துட்டு போகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அப்புறம் நாளமுள்ள சுரப்பிகள், நாளம் உள்ள சுரப்பிகள் சுரக்கக்கூடிய பொருளை எடுத்துட்டு போறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நாளங்கள் இருக்கு. இப்ப எடுத்துக்காட்ட சொல்லணும்னா உமிழ்நீர் சுரப்பிகள் இருக்கு, பால் சுரப்பிகள் இருக்கு, வியர்வை சுரப்பிகள் இருக்கு. இதெல்லாம் வந்து நாளமுள்ள சுரப்பிகளுக்கு ஒரு எடுத்துக்காட்ட சொல்றோம். மனிதர்கள் கிட்டையும் மற்ற முதுகெலும்புகள் கிட்டையும் இருக்கக்கூடிய நாளம் இல்லா சுரப்பிகள் அப்படிங்கிறது தான் இது எல்லாத்தையும் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். சரிங்களா? சோ இதை வந்து நம்ம ஒவ்வொன்றா வரிசை பார்க்கறதுக்கு முன்னாடி என்டோகிரைனாலஜி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய ஒரு நேம், அது என்னன்னா நாளமில்லா சுரப்பி மண்டலம் மற்றும் அதோட செயல்பாடுகள் பற்றிய அந்த உயிரியல் பிரிவுக்கு வந்து என்டோகிரைனாலஜி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பேர் இதுல எழுதல, பட் அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. இந்த தாமஸ் ஆல்வா எடிசன் வேற, தாமஸ் அடிசன் வேற. சரிங்களா? இந்த அடிசன் இவருக்கு என்ன சொல்றோம்னா நாளமில்லா சுரப்பி மண்டலத்தின் தந்தை என சொல்லப்படுபவர் இந்த தாமஸ் அடிசன். இது வெரி இம்பார்ட்டன்ட். சரிங்களா? நாளமில்லா சுரப்பி மண்டலத்தின் தந்தை என அழைக்கப்படுபவர் தாமஸ் அடிசன். இது வந்து எக்ஸாம் கேட்பாங்க. இவங்க ரெண்டு பேர்கிட்ட என்ன இருக்கு அப்படின்னா, இந்த ஹார்மோன் அப்படிங்கிற வேர்டை வந்து இவங்க தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருப்பாங்க. ஹார்மோன்கள் சொல்றோம் இல்லைங்களா, இந்த ஹார்மோன் அப்படிங்கிற வார்த்தை வந்து இவங்க ரெண்டு பேர், WH பெய்லிஸ் அண்ட் EH ஸ்டார்லிங் அப்படின்னு சொல்லக்கூடிய இவங்க ரெண்டு பேரும் தான் வந்துட்டு அதை அறிமுகப்படுத்துறாங்க. ஹார்மோன் அப்படிங்கிற சொல்ல வந்து அறிமுகப்படுத்துறது இவங்க தான் முதல்ல கண்டுபிடிச்ச ஹார்மோன். இவங்க கண்டுபிடிச்ச முதல் ஹார்மோன் வந்து பாத்தீங்கன்னா செக்ரிடின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹார்மோன் தான். இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து செக்ரிடின் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஹார்மோன் தான் இவங்க கண்டுபிடிச்ச ஹார்மோன். இதுவும் எக்ஸாம்பிள் கேட்பாங்க. சரி, இப்போ முதல்ல பிட்யூட்டரி பத்தி பார்க்க போறோம். இந்த பிட்யூட்டரியில வந்து என்னன்னா, அடுத்த இதுல போயிடலாம். பிட்யூட்டரி இதுதான் வந்து மனித மூளையினுடைய இந்த அடிப்பகுதியில் இருக்கக்கூடிய இந்த தான் வந்து பிட்யூட்டரின்னு நம்ம சொல்றோம். ஹைப்போதலாமஸ், அடினோ ஹைபோசிஸ், நீரோ ஹைபோசிஸ், இதெல்லாம் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது பட்டாணி சைஸ்ல இருக்கக்கூடிய, சைஸ் பாத்தீங்கன்னா பட்டாணி வடிவத்தில் இருக்கக்கூடிய ஒரு திரட்சியான செல்களின் தொகுப்பு தான் இந்த மூளைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய, இது மூளையோட அடிப்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த என்ன சொல்றது செப்லானின் ஹைப்போதலாமஸ் சொல்லக்கூடிய அந்த பகுதி கீழ்ப்புறத்துல, ஹைப்போதலாமஸ் அப்படின்றது இந்த மேல இருக்கும், இதுக்கு கீழ்ப்புறத்தில் இருக்கக்கூடிய இந்த பகுதி தான் வந்துட்டு பிட்யூட்டரி இருக்கக்கூடிய பகுதி அப்படின்னு சொல்றப்போ அந்த பிட்யூட்டரி தண்டின் மூலமாக, இது வந்து பிட்யூட்டரி தண்டு. ஸோ இந்த தண்டின் மூலமாக இந்த இமேஜ் தான் இங்க கொஞ்சம் பெருசா போட்டிருக்காங்க. தண்டின் மூலமாக இணைச்சிருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு படிப்போம். பிட்யூட்டரி சுரப்பிகள் பார்த்தீங்கன்னா இரண்டு கதுப்புகள் கொண்டது. இது இரண்டு கதுப்புகள் உங்களுக்கு நல்லா தெரியும். சரி, இப்ப இதுல இருந்து நாம எக்ஸாம் பாயிண்ட் என்ன தெரிஞ்சு போறோம்னா, முன்புற கதுப்பு, அதாவது முன்னாடி இருக்கக்கூடிய இந்த ரெண்டு முன்புற பிட்யூட்டரி கதுப்பு, பின்புற பிட்யூட்டரி கதுப்புன்னு சொல்லக்கூடியது. இந்த முன்புற கதுப்புக்கு வந்து அடினோ ஹைபோசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது வந்து முன்புற கதுப்பு, அடினோ ஹைபோசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த முன்புற கதுப்பு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இதுல வந்து இன்னும் ரெண்டாவது பின்புற கதுப்பு நம்ம சொல்ற பாருங்க, இந்த ஏரியா வந்து நீரோ ஹைபோசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். நீரோ இது வந்து 1,
இது வந்து இது முன்புற கதுப்பு, இது வந்து பின்புற கதுப்பு அப்படின்னு சொல்லிட்டு நியூரோ ஹைப்போசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரெண்டு பகுதிகள் இதுல வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சரிங்களா? சரி, இது மற்ற நாளமில்லா சுரப்பிகளை என்ன சொல்றது, மீதி இருக்கக்கூடிய அத்தனை நாளமில்லா சுரப்பிகளையும் ஒழுங்குபடுத்தி அதை கண்ட்ரோலுக்கு கொண்டு வர வேலையை இது செய்யறதுனால இதுக்கு வந்து தலைமை சுரப்பி அப்படின்ற ஒரு பேர் உண்டு. பாருங்க, இந்த சிறப்பு பேர்கள் எக்ஸாம் கேட்பாங்க. இந்த தலைமை சுரப்பி அப்படிங்கிறது பிட்யூட்டரி சுரப்பின்னு தான் சொல்லணும். பிட்யூட்டரியோட முன்கதுப்பு அடினோ ஹைப்போசிஸ் சொல்லக்கூடிய இந்த பகுதி இருக்கு பாருங்க, இதை பத்தி நம்ம பார்க்கக்கூடிய இதனுடைய ஹார்மோன்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க வரிசை நம்ம கொடுத்துப்போம். ஜிஹெச் வளர்ச்சி ஹார்மோன் சொல்லக்கூடிய சொல்றது டிஹெச்எஸ், டிஎஸ்ஹெச், அப்புறம் ஏசிடிஹெச், ஜிடிஹெச், அப்புறம் பிஆர்எல் பாரலாக்டின் சொல்லக்கூடிய இந்த சுரப்பிகள் வந்து இந்த அடினோ ஹோவிசிஸ் இதுல சுரக்கக்கூடிய இந்த சுரப்பிகள்னு சொல்லுவோம். இது வந்து நியூரோ ஹைப்போசிஸ் சுரக்கக்கூடிய சுரப்பிகள் வந்து இங்க ஏடிஹெச் இதெல்லாம் நம்ம சொல்லிட்டு இருப்போம். சரி, இப்ப இதுல எல்லாம் ஒவ்வொன்றும் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் என்னென்ன முக்கியமானது பாத்தீங்கன்னா, இந்த முன் கதுப்புன்னு சொல்லக்கூடிய பிற நாளமில்லா சுரப்புகளை தோன்ற பல வகையான ஹார்மோன்கள் உற்பத்தி செய்யக்கூடியது வந்து இந்த முன் கதுப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய முன் பிட்யூட்டரி சுரப்பிகள் அந்த ஏரியா சொல்லுவோம். ஜிஹெச் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா வளர்ச்சி ஹார்மோன் அப்படின்னு சொல்லுவாங்க. வளர்ச்சி கிரவுத் வளர்ச்சி ஹார்மோன் அப்படின்னு சொல்றது வந்து ஜிஹெச், வளர்ச்சி ஹார்மோன் ஜிஹெச். இதெல்லாம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வரக்கூடிய பாயிண்ட்ஸ். அது ஜிஹெச் அப்படிங்கிறது வளர்ச்சி ஹார்மோன். இது மெயின் வச்சுக்கோங்க. டிஎஸ்ஹெச் அப்படின்னு சொல்றது தைராய்டை தூண்டக்கூடிய ஹார்மோன். டிஎஸ்ஹெச் வந்து தைராய்டை தூண்டக்கூடிய ஹார்மோன், தூண்டுதல் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்காங்க. தூண்டுதல் அப்படின்னு போட்டுருந்தாங்களே, தூண்டக்கூடிய ஹார்மோன் டிஎஸ்ஹெச் அப்படின்னு சொல்லிட்டு. ஏசிடிஹெச் அப்படின்னு சொல்றது அடினோ கார்டிகோட்ராபிக் அப்படின்னு சொல்றது. அடினோ கார்டிகோட்ராபிக் இது வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஒரு ஏரியா தான். அதாவது அட்ரினல் புறணையை தூண்டக்கூடிய ஹார்மோன். அவ்வளவுதான், இதுல வந்து பெரிய அளவுக்கு சொல்லிக்கிற அளவுக்கு இல்ல. ஜிடிஹெச் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கொனட்டோட்ராபிக், அடினோ கார்டிகோட்ராபிக் அல்லது அட்ரினல் புறணையை தூண்டக்கூடிய ஹார்மோன் அப்படிங்கிறது ஏசிடிஹெச் இதனுடைய அப்ரிவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாம் கேட்டிருப்பாங்க. அவ்வளவுதான் அதோட முக்கியமானது. கொனட்டோட்ராபிக் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து ஜிடிஹெச் அப்படின்னு சொல்லுவோம். பிஎல் ப்ரோலாக்டின், அதாவது ப்ரோலாக்டின் அப்படின்னு சொல்றது லாக்டோஜெனிக். இது ஒவ்வொன்றுமே வரிசை பார்க்கலாமே. இப்ப ஜிஹெச் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இந்த வளர்ச்சி ஹார்மோன் அப்படின்னு சொல்லக்கூடிய இது வந்து இதுக்கு ஒரு ஸ்பெஷலே வந்து வளர்ச்சி ஹார்மோன் தான் அப்படிங்கிறது ஒரு சிறப்பு பெயர்களை சொல்லக்கூடியது. அப்படிங்கிறது உடல் திசுக்கள் இருக்குது பாருங்க, என்னுடைய வளர்ச்சிகள் செல்கள் திசுக்கள் இருக்குது பாருங்க, இதை வந்து ஊக்குவிக்கக்கூடிய வேலை செய்யறது இந்த ஜிஹெச் தான். சரி, டவுத்துன்னு சொல்றது. இதுல இன்னும் ஒரு ஸ்பெஷல் இந்த தசைகள், குருத்தெலும்பு, அப்புறம் எலும்புகளோட வளர்ச்சியை தூண்டுறது இதெல்லாம் செய்யும். இது செல்களோட வளர்ச்சியை மாற்றத்தை கட்டுப்படுத்தக்கூடியது ஜிஹெச் அப்படின்றது என்னுடைய ஸ்பெஷல். இந்த ஹார்மோன் கம்மியா சுரந்தால் குழந்தைகளுக்கு வந்து கொள்ளைத்தன்மை ஏற்படும். ஷார்ட்டா கொள்ளைத்தன்மை அதிகமா சுரந்தா அசுரத்தன்மை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரிங்களா? சரி, ரெண்டாவது பாருங்க டிஎஸ்ஹெச். அதாவது இதுல என்ன ஒரு தைராய்டை தூண்டக்கூடிய ஹார்மோன் சொல்லக்கூடிய இந்த ஹார்மோன் வந்து பாத்தீங்கன்னா தைராய்டு சுரப்பியோட வளர்ச்சியை என்ன சொல்றது கட்டுப்படுத்தி அதோட செயல்களை வந்து என்ன சொல்றது தூண்டக்கூடிய அந்த இதை வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு ஆள் டிஎஸ்ஹெச் அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்களேன். அந்த தூண்டுறதை வந்து கண்ட்ரோல் பண்றது. சரிங்களா? இந்த கண்ட்ரோல் அப்படின்னு மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஏசிடிஹெச் டிஎஸ்ஹெச் அப்படிங்கிறது. ஏசிடிஹெச் அதாவது அடினோ கார்டிகோட்ராபிக் சொல்றது. அடினோ கார்டிகோ அதாவது சி அப்படின்றது டிராபிக் அப்படின்னு சொல்லிட்டு அடினோ கார்டிகோ டாபிக். சரிங்களா? ரொம்ப கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் மனப்பாடம் பண்றதா இருக்கு. கார்டிகோ அப்படிங்கிற 9 வச்சுக்கோங்க. இந்த சி அதனுடைய அப்ரிவேஷன். ஏன்னா எக்ஸாம் வந்து அடிக்கடி கேட்டுட்டு இருக்கிறது இதெல்லாம், அதனால கொஞ்சம் இம்பார்ட்டண்டா மைண்ட் வச்சுக்கோங்க. இது அட்ரினல் சுரப்பிய புறணையை தூண்டி ஹார்மோன்களை சுரக்க செய்யக்கூடிய ஒரு வேலையை செய்து ஏசிடிஹெச். மேலும் அட்ரினல் புறணை நடைபெறக்கூடிய அந்த புரத உற்பத்தி வந்து அந்த புரத உற்பத்தியை தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஜிடிஹெச் அப்படிங்கிறதுடைய ஸ்பெஷல் பாத்தீங்கன்னா கொனட்டோட்ராபிக் சொல்லக்கூடிய இது வந்து கொனட்டோட்ராபிக் ஹார்மோன் அப்படிங்கிற பாலிக்கல் செல்களை தூண்டி ஹார்மோன்கள் மற்றும் அதாவது என்ன சொல்றது லூட்டினைசிங் ஹார்மோன் சொல்லுவாங்க. அந்த பால் உற்பத்தி வந்து இது பண்ண சொல்லுவாங்க. புரோலாக்டின் வந்து பால் உற்பத்தி சொல்றது. ஜிடிஎஸ் வந்து இந்த ரெண்டு வேலைகளை கொனட்டோட்ராபிக் ஹார்மோன் செய்யும். சரிங்களா? அதாவது வளர்ச்சிக்கு காரணமா இருக்கக்கூடிய அந்த பாலிக்கல் செல்களை தூண்டக்கூடிய ஹார்மோன். இதை மட்டும் மெயின் வச்சுக்கோங்க. அதாவது பாலிக்கல் செல் அண்ட் லூட்டினைசிங் இது ரெண்டு மட்டும் மெயின் வச்சுக்கோங்க. ஜிடிஹெச்ல பாலிக்கல் அண்ட் லூட்டினைசிங் இதை மட்டும் மைண்ட் வச்சுக்கோங்க. சரியா? வேற எதுவும் அதுல ரொம்ப டீப்பா போகனா கொனட்டோட்ராபிக் ஹார்மோன் வந்து இந்த இயல்பான இனப்பெருக்க உறுப்பு வளர்ச்சிக்கு காரணமா இருக்கு அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் வச்சுக்கோங்க. இதுல எஃப்எஸ்ஹெச் அப்படின்னு ஒண்ணு சொல்லுவோம். அதாவது ஃபாலிக்கலில் தோன்றக்கூடிய ஹார்மோன் சொல்றது அது ஆண்கள்ல விந்தகங்கள்ல இது கொஞ்சம் டீப்பா போகும். அது வந்து நீங்க தனியா புக்கை பார்த்து படிச்சுக்கோங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் எல்ஹெச் அதுலயும் சொல்றது லூட்டினைசிங் ஹார்மோனிங் வந்து ஹார்மோன் சொல்றது அது பெண்கள் வரக்கூடிய அதுவும் புக்ல பார்த்து வச்சுக்கோங்க. அது கொஞ்சம் என்ன சொல்றது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வரும். கொஞ்சம் 60 நினைச்சு படிக்க முட்டாங்க. கண்டிப்பா அதுல ஒரு கொஸ்டின்ஸ் நமக்கு இருக்கு. சரி, நெக்ஸ்ட் பாருங்க பிஆர்எல் அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ரோலாக்டின் சொல்றது. இது வந்து என்னன்னா லாக்டோஜெனிக் ஹார்மோன் சொல்லுங்க. லாக்டோ அப்படின்னு வந்துட்டால அது பால் உற்பத்தி தான். இது குழந்தை பேர் காலகட்டத்திலும் சரி பால் சுரப்பி அந்த வளர்ச்சி அதனுடைய குழந்தை பேற்றுக்குண்டான அந்த அதுக்கு பின்னாடி பால் உற்பத்தி செய்கிறத வந்து தூண்டி விடுறதும் இந்த ப்ரோலாக்டின் தான். மேக்சிமம் பாத்தீங்கன்னா லாக்டோமீட்டர் இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம பால் அதனுடைய இதை அளக்கிறது தரத்தை அளக்கிறதுக்காக நம்ம இந்த என்ன சொல்றது
இதெல்லாம் வச்சிருப்பாங்க நிறைய, சரிங்களா? ஸோ லாக்டவுன் வந்து அது பால் சம்பந்தப்பட்ட விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட்ல வச்சுக்காங்க. ரைட், இப்போ அடுத்து பாருங்க. இப்போ இதுலயும் இன்னொரு ஸ்பெஷல் என்ன சொல்றதுன்னா, பிட்யூட்டரியோட பின்கருப்பு, இந்த நியூரோ ஹைப்போசிஸ் சொல்ல பாருங்க. இதுல இருக்கக்கூடிய ஸ்பெஷல் இந்த நியூஸ் என்னன்னா ஏடிஹெச், அதாவது வாசோபிரசின் அப்படின்னு சொல்லக்கூடியது, ஏடிஹெச் வாசோபிரஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது, அல்லது ஆன்டி டைரூட்டிக், அதாவது ஆன்டி டைரூட்டிக் ஹார்மோன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதுக்கு இதோட பேர் ஒன்று இருக்கு, ஆன்டி டைரூட்டிக். ஏன்னா வருது பாத்தீங்கன்னா, அதை வச்சு ஆன்டி டைரூட்டிக், டிக்கு வந்து டைரூட்டிக் அப்படின்னு சொல்லிட்டு மனப்பாடம் பண்ணிக்கலாம். இதுல என்ன ஒரு ஸ்பெஷல்னா ஆக்சிடோசின். இதுல வந்து சொல்லக்கூடிய இந்த வாசிபேஷன் சொல்ற பாருங்க, இது வந்து சிறுநீரக குழல்கள்ல நீர் மீள உறிஞ்சுதல், இந்த ஒரு வார்த்தையை மனப்பாடம் பண்ணிக்காங்க. சிறுநீரக குழல்கள்ல நீர் மீள உறிஞ்சப்படுதலை அதிகரிக்கிறது இந்த ஏடிஹெச் அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட் வச்சுக்கோங்க. சரியா? இதுல ரெண்டு சொற்கிறது, ரெண்டுல ஒன்று ஆக்சிடேஷன் நம்ம மைண்ட் வச்சுக்கோம். விளையாட்டுடைய நூல், அதாவது தண்ணி இழப்பு, நீர் இழப்பை வந்து இதை குறைக்குது அப்படின்னு சொல்லுவோம். இதோ அதனால என்ன சொல்லுவோம்னா, இதே ஆன்டி டயூரிட்டிக் ஹார்மோன், சிறுநீர் பெருக்கதிர் ஹார்மோன் அப்படின்னு சொல்லுவாங்க, சிறுநீர் பெருக்கதிர் ஹார்மோன் அப்படின்னு சொல்லுவோம். ஏடிஹெச் குறைவாக சுரக்கப்படுறதுனால நீர் மீள உறிஞ்சப்படுதல் குறையுது. அதிகப்படியான நீர், அதனால சொல்றது சிறுநீர் வெளியேற்றப்படக்கூடிய அந்த நிலை வந்து பாலியூரிக் அப்படின்னு சொல்றது. இந்த குறைபாடு இதுல இருக்கு, சரிங்களா? வெரி இம்பார்ட்டன்ட். டயபிட்டிஸ் இன்சிபிடஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஆக்சிடோஷன்ல வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, பெண்களுடைய அந்த குழந்தை பேற்றின் போது பாத்தீங்கன்னா, இந்த கருப்பை சுருக்கி விரிகிறதுக்காக சுரக்கக்கூடிய ஒரு ஹார்மோன் சொல்லுவோம். குழந்தை பேற்றிற்கு பிறகு பால் சுரப்பிகளுடைய அந்த பால் இதை வந்து என்ன சொல்றது உற்பத்தி ஆகிறதுக்கு முக்கிய காரணமாக இருக்கிறது ஆக்சிடோஷன். இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த ஏரியால கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு கொஸ்டின்ஸ் இருக்கு, ஏன்னா அடிக்கடி இந்த ஏரியால கை வைக்காத ஒரு கொஸ்டின் பேப்பர் இருக்காது. ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதை மட்டும் நல்ல மைண்ட்ல மனப்பாடம் பண்ணிக்கோங்க. புக்கில் ஒரு சில இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க, எல்ஹெச் எஃப்எஸ்ஹெச் இதெல்லாம் கொஞ்சம் புக்கில் போயிட்டு நீங்க படிச்சுக்கோங்க, அது இன்னும் கண்டிப்பா கொஸ்டின்ஸ் வரும். நெக்ஸ்ட், அடுத்ததா தைராய்டு சுரப்பி. தைராய்டு சுரப்பி அப்படிங்கிறது நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், இங்க மூச்சுக்குழலின் இருபுறமும் பக்கத்துக்கு ஒன்றாக இருக்கக்கூடிய இரண்டு கதுப்புகள், இது வந்து மூச்சுக்குழல், இரண்டு கதுப்புகள் வந்து இருக்கு அப்படின்னு சொல்றோம். இதுல இணைக்கக்கூடிய அந்த இரண்டு கதுப்புகள் இணைக்கக்கூடிய இஸ்துமஸ் அப்படிங்கிற ஒரு மெல்லிய திசு வந்து இணைக்கும். இஸ்துமஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மெல்லிய திசு, ஒரு கற்றையாக இருக்கு, திசு கற்றையாக தான் இருக்கும். இந்த சுரப்பியானது பாத்தீங்க அப்படின்னா என்ன சொல்றது, இரண்டு கதுப்புகள் அப்படின்னு மைண்ட்ல வச்சிருந்தாலும், இது சுரக்கக்கூடிய அந்த நுண் கதுப்புகள் வந்து கனசதுர எபித்திலிய செல்கள் வந்து கனசதுர எபித்திலிய பாத்தீங்க அப்படின்னா, இது இங்க இருக்குது பாருங்க, இது வந்து பாத்தீங்கன்னா கனசதுரத்தில் இருக்கும். கனசதுர அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அந்த ஷேப்ல இருக்கும், சரிங்களா? கனசதுர எபித்திலிய செல்களை என்ன சொல்றது சுவராக கொண்டது அப்படின்னு மைண்ட் வச்சுக்கணும். அதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், சரிங்களா? இந்த நுண் கதுப்புகளுக்குள்ள பாத்தீங்கன்னா தைரோகுளோபின் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அந்த கதுப்புகளுக்கு உள்ள அந்த ஒரு கூழ்ம பொருள் வந்து நிரம்பி இருக்கும். இந்த கனசதுர எபிதிலிய திசுகள் இருக்கு பாத்தீங்களா, இதுக்குள்ள பாத்தீங்கன்னா கூழ்ம பொருள் தைரோகுளோபின் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கூழ்ம பொருள் இதுல இருக்கும். தைராய்டு ஹார்மோன் உற்பத்திக்கு வந்து பாத்தீங்கன்னா தைரோசின் அப்படின்ற ஒரு அமிலம் வந்து அடிப்படையாக காரணமாக இருக்கு, தைரோசின். இப்ப இதுல என்ன நம்ம எக்ஸாம்பிள் தெரிஞ்சு போறோம் அப்படின்னா, தைராய்டு சுரப்பில சுரக்கக்கூடிய ஹார்மோன்கள் இது இருக்கக்கூடிய ஹார்மோன்கள் ட்ரை அயோடோ தைரோனின், டெட்ரோ அயோடோ தைரோனின். ட்ரை அப்படின்னால ரெண்டு இல்லைங்களா, ரெண்டு வரும். ட்ரைங்கிறது 3 இல்லைங்களா, T3 அப்படின்னு மைண்ட் வச்சுக்கோங்க. இது வந்து T3. டை அப்படிங்கிறது 2, ட்ரை அப்படிங்கிறது 3. அப்போ இது வந்து T3, எது ட்ரை அயோடோ தைரோமின். இது வந்து T4, டெக்டோ T4. இதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. இதை வந்து எக்ஸாம்ல ஷார்ட் டைப்ல கொடுப்பாங்க. அதாவது என்னன்னா டெட்ரோ அயோடோ தைரோமின் அப்படின்னு சொல்லக்கூடிய T4, அதாவது அல்லது தைராக்சின் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல இருக்கக்கூடிய அந்த ஹார்மோன் வந்து தைராக்சின் அப்படின்னு சொல்லுவாங்க. இதனுடைய பணிகள் ஆளுமை ஹார்மோன் அப்படின்னு சொல்லுவாங்க. தைராய்டு ஹார்மோனுடைய பணிகள் பார்த்தீங்கன்னா ஆற்றலை வந்து உற்பத்தி செய்கிறது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மைய நரம்பு மண்டலம் இருக்குது பாருங்க, அதனுடைய செயல்பாடுகள்ல அதிகமான வேலை செய்யுது. உடல் வளர்ச்சி, அதே மாதிரி எலும்புகள் வந்து உருவாகிறதுக்கு, இந்த வளர்ச்சிகளை எல்லாம் கண்ட்ரோல் பண்றது வந்து இதுதான். மனசு, உடல், ஆளுமை வளர்ச்சி, இது எல்லாத்தையும் இது என்ன சொல்றது, இது கண்ட்ரோல் பண்றதுனால இதுக்கு ஒரு பேர் ஆளுமை ஹார்மோன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. தைராய்டு சுரப்பிய ஒரு இன்னொரு பேர் ஆளுமை ஹார்மோன். செல்கள்ல வந்து பாத்தீங்கன்னா வளர்ச்சிதை மாற்றத்தை வந்து ஒழுங்குபடுத்துறது, இந்த மாதிரி வேலைகள் நிறைய இருக்கு. இதுல என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னா, இந்த ஒரு படிகமா பிரிச்சிருப்பாரு எட்வர்ட் சி சென்ட்ரல் கெண்டல், அவர் பேர் வந்து கெண்டல் பண்ற மாதிரி இருக்கும், கெண்டல். இந்த கெண்டலுக்கு என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னா, இந்த என்ன சொல்றது, இந்த முதல் முறையா இந்த தைராக்சின் அப்படிங்கிற ஹார்மோனை படிக நிலையில தனியா பிரிச்சிருப்பார். அவர் அதை வந்து தைராக்சினை கிண்டல் பண்ணியிருப்பாரு, கெண்டல் அப்படின்னு மைண்ட்ல வச்சுக்கோங்க. இது ஒரு ஷார்ட்டா வச்சுக்கலாம். நெக்ஸ்ட், தைராக்சின் ஹார்மோனோட அந்த மூலக்கூறு அமைப்பை வந்து பாத்தீங்கன்னா சார்லஸ்
ஹாரிங்டன் அப்படின்றவர், இன்னொருத்தர் சார்ஜ் பாஜோவா யாரோ ஒருத்தர். இந்த 2 பேர் வந்து பாத்தீங்கன்னா அதை கண்டுபிடிச்சிருப்பாங்க. தைராக்சின் ஹார்மோனோட அந்த மூலக்கூறு அமைப்பை வந்து அவங்க 2 பேரும் கண்டுபிடிச்சிருப்பாங்க. அந்த பேரை கொஞ்சம் பார்த்து மனப்பாடம் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இதுல அந்த பேர் நான் கொடுக்கல, சரி அவ்வளவு இம்பார்ட்டன்ட் இல்லை அப்படிங்கிறனால. தைராய்டு சுரப்பியோட குறைபாடுகள் அப்படின்றது தான் நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வெரி 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 இம்பார்ட்டன்ட். அந்த குறைபாடுகள் பார்த்தா ஹைப்போதைராய்டிசம், ஹைப்பர் தைராய்டிசம். ஹைப்பர் அதாவது என்ன சொல்றது, ஹைப்போ குறைவாக சுரந்தால், ஹைப்பர் அதிகமாக சுரந்தால். இது ஹைப்போதைராய்டிசம் குறைவாக சுரந்தால் என்னென்ன வரும், இந்த சைடில் இருக்கிறது எல்லாமே வரும் நமக்கு. என்னென்ன, எளிய காய்டர், கிரிட்டினிசம், மிக்சிடிமா அப்படின்னு சொல்லிட்டு வரும். இப்ப ஹைப்பர் தைராய்டிசம் குறைவாக சுரந்தால் கிரேவின் நோய் வரும். இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வரக்கூடியது. இப்படி ஒவ்வொன்றுமே நம்ம வரிசையா பார்த்துக்கலாம். இப்ப எளிய காய்டர் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாடுல வந்து பாத்தீங்கன்னா அயோடின் கம்மியா இருக்கும், அதாவது உப்பு வந்து கம்மியா இருக்கும் இல்லைங்களா. சோ அதை வந்து அதிகமா அப்படிங்க. இதெல்லாம் எங்க இந்த பிரச்சனை இருக்கும்போது இமயமலை பகுதிகளில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான அந்த மக்கள் கிட்ட இந்த நிலை இருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த இமயமலை அடிவாரத்தில் இருக்கக்கூடிய அந்த மண்ணில் தரத்துல வந்து பாத்தீங்கன்னா அயோடின் குறைவாக இருக்கும். உங்க உப்புல அயோடின் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து நம்ம விளம்பரத்துல நம்ம படிச்சிருக்கீங்களா. சோ இது வந்து நம்ம அயோடின் கலந்த உப்பு இருக்கக்கூடிய இதை சாப்பிடணும். எளிய கைடர் வருது. எளிய கைடர் அப்படிங்கிறது இந்த கழுத்துல வந்து இந்த மாதிரி வேங்கிய ஒரு நிலை தான். இது வந்து இமயமலை பகுதியில் இருக்கக்கூடிய அந்த மண் வளத்துல குறைவான அளவுக்கு அயோடின் இருக்கிறதுனால அங்க இருக்கிற மக்களுக்கு இது வரும். இந்த கழுத்து பகுதியில் குறிப்பிடத்தக்க அளவுக்கு ஒரு வீக்கம் வருது பாருங்க, இதை வந்து எளிய கைடர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். நெக்ஸ்ட் பாருங்க, கிரிட்டினிசம் அப்படிங்கிறது. இந்த கிரிட்டினிசம் என்ன ஸ்பெஷல், குழந்தைகள்ல குறைவான தைராய்டு ஹார்மோன், இங்க இருக்கக்கூடிய அந்த ஹார்மோன் குறைவா சுரக்கனால இந்த நிலை கிரிட்டினிசம் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைகள் வருது. இதனுடைய அறிகுறிகள் பார்த்தீங்கன்னா ஷார்ட்டாக இருப்பாங்க, கொள்ளத்தன்மை, அதே மாதிரி குறைவான மன வளர்ச்சி, குறைபாடு உள்ள எலும்புகள், துருத்தி இருக்கக்கூடிய அந்த எலும்புகள், இதெல்லாம் வந்து கிரிட்டினிசத்துக்கு உண்டான அந்த அறிகுறிகளாக சொல்லப்படுது. நெக்ஸ்ட் மிக்சிடிமா. இந்த மிக்சிடிமாக்கு என்னன்னா பெரியவங்களை வரக்கூடியது, அவங்களுக்கு வந்து கிரிட்டினிசம் குள்ளத்தன்மை இதில் வரும். தைராய்டு ஹார்மோன் குறைவா சுரக்கனால வர்றது வந்து மிக்சிடிமான்னு சொல்றது. இதன் காரணமா என்ன சொல்லணும்னா குறைவான மூளை செயல்பாடு, முகம் உப்பிய வீங்கிய நிலையில வரக்கூடியது, உடல் எடை அதிகரிப்பு, இதெல்லாம் வந்து பெரியவங்கள்ல வரக்கூடிய நோயின் அறிகுறிகள் வந்து மிக்சிடிமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரிங்களா. இப்ப ஹைப்பர் தைராய்டிசம் அப்படிங்கிறது வந்து நம்ம என்ன சொல்றது, பெரியவங்களுக்கு அதிகமாக வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. பெரியவங்களுக்கு அதிகமாக சொல்லக்கூடிய இந்த கிரேவின் நோய் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட அறிகுறிகள் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த துருத்திய கண்கள் ரொம்ப இதா இருக்கும், துருத்திய கண்களா இருக்கும், வளர்ச்சிதை மாற்ற வீதம், இதெல்லாம் சம்திங், உடல் வெப்பநிலை வந்து அதிகரிக்கும், அதிகமா வேர்க்கும், இதெல்லாம் வந்து அந்த கிரேவின் நோய்க்கான அறிகுறிகளா சொல்லப்படுது. இப்போ நெக்ஸ்ட் பாராதைராய்டு சுரப்பி அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்னு நம்ம பார்ப்போம். இந்த பாரா ஹார்மோன் அப்படின்னு சொல்றது இந்த தைராய்டு சுரப்பியோட பின்புறத்துல இருக்கக்கூடியது. இதை பாருங்க, இந்த இடத்துல சொல்றது மூச்சுக்குள்ள இந்த பாராதைராய்டு சுரப்பி பாருங்க, இதுக்கு பின்புறம் தைராய்டு சுரப்பிக்கு பின்புறம் இருக்கக்கூடியது அந்த சுரப்பி. அந்த கதுப்புகளுக்கு பின்னாடி 4 சிறிய, இதை பாருங்க பட்டாணி சைஸ், அந்த 4 சிறிய வட்ட வடிவமான ஒரு சைஸ்ல இருக்கும். இச்சுரப்பியோட முதன்மை செல்வ பார்த்தீங்க அப்படின்னா பாராத் ஹார்மோன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹார்மோனை சுரக்கும். இதுதான் அதனுடைய ஸ்பெஷல். பாராத் ஹார்மோனோட பணிகள் பார்த்தீங்கன்னா மனித உடம்பு வந்து கால்சியம் மற்றும் பாஸ்பரஸ், இது ரெண்டு பாத்தீங்க அப்படின்னா மனித எலும்புகள், பற்கள் வளர்ச்சிக்கு அது ரொம்ப இதாகும். இதை ஒழுங்குபடுத்துறது, இதை கண்ட்ரோல் பண்றது யாருன்னா பாராத் ஹார்மோன். சோ இது எக்ஸாம்ல கேட்கறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. பாராத் தைராய்டுடைய அந்த குறைபாடுகள் பாத்தீங்க அப்படின்னா தசை இயக்கம்னு சொல்றது, டெட்டன்ஸ் சொல்றது, டெட்டனி அப்படின்னு சொல்றது, ரொம்ப இறுக்கமா இருக்கும் இந்த தசை. இதெல்லாம் நரம்புகள் பாத்தீங்கன்னா அந்த பாதங்கள்ல பாத்தீங்கன்னா ரொம்ப இறுகி காணப்படும். இது வந்து பாராத் தைராய்டு குறைபாடு அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் டெட்டனல் அப்படின்னு சொல்றது, கணையத்துல சுரக்கக்கூடிய லாங்கர்ஹான் திட்டுகள். இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதுல கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் நமக்கு வந்திருக்கு. கணையம் வந்து பாத்தீங்கன்னா அந்த இறப்பை இருக்கு பாருங்க, இதுக்கும் டியோடினத்துக்கும் இடையில இருக்கு, ஒரு மஞ்சள் நிறத்துல இருக்கக்கூடிய ஒரு பகுதியா சொல்லப்படுறது. இது பாருங்க மஞ்சள் நிறத்துல இருக்கு பாத்தீங்கன்னா, இது வந்து லாங்கர்ஹான் திட்டுகள் சொல்வதுல இருக்கக்கூடிய திட்டுகள். இது வந்து நீள்வாக்குல இருக்கும். இப்ப இருக்கிற ஷேப்லயே வந்து உடம்புல இங்க உள்ள இருக்கும். இது நாளமில்லா மற்றும் நாளம் உள்ள, அதாவது நாளம் உள்ள சுரப்பியாகவும் நாளம் இல்லா சுரப்பியாகவும் 2 வழிகளிலும் இது வேலை செய்யும். இதான் இதோட ஸ்பெஷல். கணையத்தினுடைய நாளமுள்ள பகுதி வந்து கணைய நீரை சுரக்கும். கணைய நீர் நாளம் உள்ள பகுதி. இது சாப்பாடு சாப்பிட்றது வந்து செரிமானம் பண்றதுக்கு ஒரு முக்கியமான வேலையை செய்யறது வந்து இந்த நாளம் உள்ள பகுதியில் இருக்கக்கூடிய அந்த கணைய நீர் சாப்பாடு ஜீரணமாகிறதுக்கு அதை சுரக்கக்கூடிய ஒரு பகுதி. நாளமில்லா சுரப்பு பகுதி வந்து பாத்தீங்கன்னா லாங்கர்ஹான் திட்டுகள்னு சொல்றோம். இந்த லாங்கர்ஹான் திட்டுகள் இருக்கு பாருங்க, இந்த ஏரியாவை சொல்றோம். இந்த லாங்கர்ஹான் திட்டுகள் வந்து ஆல்பா பீட்டா கதிர்கள்னு சொல்லக்கூடிய 2 இருக்கு. ஆல்பா பீட்டா, இந்த ஆல்பா பீட்டா தான் நம்ம அடிக்கடி சொல்லியிருக்கோம், அந்த குளுக்கோகான், இன்சுலின், இதெல்லாம் இதுதான். ஆல்பா செல்கள்ல வந்து குளுக்கோகான் சுரப்பி அந்த ஹார்மோனியம் சுரக்கும். பீட்டா செல்கள் வந்து இன்சுலின் அப்படின்ற ஒரு ஹார்மோன் சுரக்கும். இந்த மனித இன்சுலின் வந்து பாத்தீங்கன்னா இன்சுலின் ஹார்மோன் இருக்கு பாத்தீங்களா, இதுதான் வந்து அந்த நீரிழிவு சக்கரை நோயின்னு சொல்ற பாருங்க, அது இந்த இன்சுலின் சரியா சுரக்காதனால அதெல்லாம் வர்றது. சோ 1921 பாத்தீங்கன்னா ஃப்ரெட்ரிக் பாண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ரிக்கி பாண்டிங் அப்படின்னு சொல்றவரு ஆஸ்திரேலிய கிரிக்கெட் கேப்டன். அவரு இவர் வந்து ஃப்ரெட்ரிக் பாண்டிங், அவர் பேரை மைண்ட் வச்சுக்கலாம். அது 1921 பாத்தீங்கன்னா
இவரும் அப்புறம் பெஸ்ட்னு சொல்லிட்டு சார்லஸ் பெஸ்ட் ஆயிரும் அப்படின்ட்டு இன்னொருத்தர் இருப்பாரு. இவங்க எல்லாம் சேர்ந்து முதல்ல கண்டுபிடிச்சாங்க இந்த இன்சுலின் அப்படிங்கிற ஒரு கண்டென்ட்டை. முதல்ல 1922 வந்துட்டு நீரிழிவு நோயை குணப்படுத்துறதுக்காக இன்சுலினை வந்து பயன்படுத்துறாங்க. சரிங்களா? சோ நமக்கு வரக்கூடிய இந்த சர்க்கரை நோய் அதுதான், அதை குணப்படுத்துறதுக்காக இவங்க அதை பயன்படுத்திருப்பாங்க. முதல்ல இன்சுலின் பாத்தீங்கன்னா குளுக்கோஸை கிளைக்கோஜனா மாத்துறது அதுதான். அது என்ன சார் குளுக்கோஸ்? சாப்பிட்ற சாப்பாடு இருக்கக்கூடிய அந்த குளுக்கோஸ் நம்ம வேலை செஞ்சோம்னா அது எரிச்சிடும். எரிக்கல அப்படின்னா அது உடனே கிளைக்கோஜனா சேஞ்ச் பண்ணி கல்லீரல் தசைகளையும் சேர்த்துறது தான் அந்த இன்சுலினுடைய வேலை. சரிங்களா? கல்லீரல் தசைகள். இப்போ இது என்ன ஆகும் அப்படின்னா நாம திரும்ப ஒரு நாள் வேலை செய்யும்போது அதை மறுபடியும் சேஞ்ச் பண்ணி அந்த குளுக்கோகான் அந்த கிளைக்கோஜன் குளுக்கோஸை சேஞ்ச் பண்ணி அந்த சக்தியை எரிக்கிறதுக்காக கொண்டு வரும். அது குளுக்கோகானுடைய வேலை. ரத்தத்துல குளுக்கோஸ் அளவை குறைக்கக்கூடியது இதுதான். ஸோ குளுக்கோகான் இது என்ன செய்யணும்? கல்லீரலையோ தசைகள் இருக்கக்கூடிய கிளைக்கோஜனை சேஞ்ச் பண்ணி குளுக்கோஸை கொண்டு வர்றது குளுக்கோகான். ஆல்ரெடி உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய குளுக்கோஸை அதை கிளைக்கோஜனை சேஞ்ச் பண்றது இன்சுலின். இவங்க ரெண்டு பேரோட வேலையை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். இந்த டாபிக்ல இது முக்கியமானது. சரிங்களா? ரைட். டயபெட்டிஸ் மெலிட்டஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு நோய், இது வந்து பாத்தீங்கன்னா இதுல என்ன ஒரு ஸ்பெஷல்னா இந்த குறைபாடால் வரக்கூடியதுதான். இந்த இன்சுலின் சரியா சுரக்காதனால வரக்கூடிய ஒரு நோய் தான் டயபெட்டிஸ் மெலிட்டஸ் சொல்றது. இதன் குறைபாட்டில் வருது. இதுதான் வந்து சர்க்கரை அளவை அதிகரிச்சு என்ன சொல்றது ஹைபர் கிளைசிமியான்னு சொல்லக்கூடிய அதை உருவாக்கி விடுறது. இதெல்லாம் வந்து அதனுடைய ஸ்பெஷல். சரிங்களா? நெக்ஸ்ட் இன்னும் சில நோய்கள் என்ன சொன்னா இந்த கிளைகோசூரியா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நோய்களும் இதுல வரும். கிளைகோசூரியா சிறுநீர்ல அதிகப்படியான என்ன சொல்றது குளுக்கோஸ் வந்து அதிகமா வெளியேறது. பாலியூரியா இது எக்ஸாம் அடிக்கடி கேட்கறது. அடிக்கடி சிறுநீர் போறது வந்து பாலியூரியான்னு சொல்றது. பாலிடிப்ஸா இது வந்து அடிக்கடி தண்ணி தாகம் எடுக்கிறது. இது வந்து பாலிடிப்ஸா. பாலிபேஜியா அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அடிக்கடி பசி எடுக்கிறது. சரிங்களா? பசிக்கிறது அடிக்கடி பசி எடுக்கிறது பாலிபேஜியா. ஸோ இந்த நாலும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடிக்கடி எக்ஸாம்ல கேட்டுட்டே இருக்காங்க. ஸோ இதையும் மனப்பாடம் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அட்ரினல் சுரப்பி. சிறுநீரகத்துக்கு மேல இருக்கக்கூடிய இந்த கதுப்பு இந்த கேப்சூல் மாதிரி இருக்கு பாருங்க, அட்ரினல் சுரப்பி. இதுல வந்து கார்டெக்ஸ், மெடுல்லா, ரத்த குழல்னு சொல்லக்கூடிய இந்த ஏரியா. மெடுல்லா கார்டெக்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த அட்ரினல் கார்டெக்ஸ் சொல்லக்கூடிய இந்த மேல் பகுதி இருக்குது பாருங்க, இதை பத்தி நம்ம ஃபுல்லா பார்ப்போம். ஒவ்வொரு சிறுநீரகத்துக்கு மேலையும் அட்ரினல் சுரப்பிகள் இருக்கு. அதோட வெளிப்புற பகுதி தான் அட்ரினல் கார்டெக்ஸ். இது பாருங்க, இது வெளியில் இருக்கக்கூடிய இந்த பகுதி அட்ரினல் கார்டெக்ஸ். உள்ளுக்குள்ள பாத்தீங்கன்னா மெடுல்லா அப்படின்னு சொல்லுவோம். உள்புற பகுதி மெடுல்லா அப்படின்னு சொல்லுவோம். இந்த அட்ரினல் கார்டெக்ஸ்க்கு மட்டும் என்ன ஸ்பெஷல்? இந்த இதுல அடிக்கடி எக்ஸாம் கேட்டிருக்கேன். இந்த இது சுரக்கக்கூடிய ஹார்மோன்கள் வந்து கார்டிகோஸ்டீராய்டுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய, அதாவது கார்டிகோஸ்டீராய்டுகள் வந்து பொதுவான பேர். இது சுரக்கக்கூடிய அந்த இதுக்கு பேர் தான் குளுக்கோ கார்டிகாய்டுகள். அதாவது குளுக்கோ கார்டிகாய்டுகள், மினரலோ கார்டிகாய்டுகள். இது ரெண்டு தான் வந்து இந்த கார்டிகோகாய்டுகள் பொதுவான பேர். ஸோ குளுக்கோ அண்ட் மினரலோ அப்படிங்கிறது அந்த கார்டெக்ஸ் இருக்கக்கூடிய அந்த ஹார்மோன்களை சொல்லப்படுறேன். சரிங்களா? குளுக்கோ கார்டிகாய்டுகள், மினரலோ கார்டிகாய்டு சொல்றது. குளுக்கோ கார்டிகாய்டு சொல்றது வந்து இது சொல்லக்கூடிய ஹார்மோன்கள் எதுவும் கிடையாது. இதுக்குன்னு தனித்தனியா ஹார்மோன்கள் தனியாக கொடுத்துருப்பாங்க. அதாவது கார்டிகோ அண்ட் கார்டிகோஸ்டீரான் அப்படின்னு சொல்லுவோம். இது செல்லுடைய வளர்ச்சியை மாற்றத்தை வந்து தூண்டக்கூடியது. கல்லீரல கிளைகோஜன் குளுக்கோஸை மாற்றம் அடைகிறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. இந்த மினரலோ கார்டிகோஸ்டீராய்டுன்னு சொல்லக்கூடிய இந்த ஏரியா வந்து பாத்தீங்கன்னா இது சுருக்கக்கூடிய ஹார்மோன் வந்து ஆல்டோஸ்டிரான் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஆல்டோஸ்டிரான் தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த சிறுநீரக குழல்கள்ல இந்த சோடியம் தமனிகளை வந்து மீள உறுதிகளுக்கு உதவுது அப்படின்னு சொல்லுவோம். சோடியம் அப்படின்னா ஆல்டோஸ்டிரான் அப்படின்னு சரிங்களா? அட்ரினல் கார்டெக்ஸ்ல சுருக்கக்கூடிய கார்டிகோசல், அதாவது கார்டிசோல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஏரியா மட்டும் மைண்ட் வச்சுங்க. இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது என்ன அப்படின்னா அந்த கார்டிசோல் ஹார்மோன்களை என்ன சொல்றது உடலை உயிர்ப்புடன் வைத்திருக்கக்கூடிய ஒரு ஆள் இவர் தான். மன அழுத்தம் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்குது பாருங்க, அதுல இருந்து ரிலீவ் ஆகி கொண்டு வரக்கூடியது இந்த கார்டிசோல் தான். இது அடிக்கடி எக்ஸாம்ல கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். உயிர் காக்கும் பணியை இது செய்யணும் என்ன சொல்லுவாங்கன்னா இதை உயிர் காக்கும் ஹார்மோன் அப்படின்னு சொல்லப்படுது. சரிங்களா? இதுதான் அதுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு முக்கியமானது. கார்டெக்ஸ் பார்த்துட்டோம். மெடுல்லால் இருக்கக்கூடிய எபினெஃப்ரின், நார் எபினெஃப்ரின், இதுல 2 ஹார்மோன்கள் சுரக்குது. இது வந்து அட்ரினல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது வந்து நார் அட்ரினல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரிங்களா? இந்த 2 ஹார்மோன்களும் அவசர கால ஹார்மோன்கள் சொல்லுவாங்க. அவசர கால ஹார்மோன்கள். இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வண்டியில போயிட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து ஒரு குறுக்க ஏதோ ஒரு வந்துச்சு வைங்களேன், அப்படி சடனா போட்டு பிரேக் போட்டு நம்ம நிப்போம் பாருங்க, அப்பாடா அப்படின்ட்டு. இந்த மாதிரி ஃபீல் நிறைய நீங்க பார்த்திருப்பீங்க. அந்த அவசர கால கட்டங்களில் வரக்கூடிய அந்த சுரக்கக்கூடிய இந்த ஹார்மோன்கள் தான் இந்த அவசர கால ஹார்மோன்கள் சொல்லலாம். அந்த இடத்துல நம்மள பரபரப்பா வச்சு டக்குன்னு அதில் அந்த இதுல இருந்து நம்ம தப்பிச்சிடணும்னு சொல்லிட்டு நம்மள சேவ் பண்ணி வைக்கும். ஸோ இது மன அழுத்தம் அப்புறம் உணர்ச்சி வசப்படக்கூடிய அந்த காலங்கள்ல இதெல்லாம் உற்பத்தி ஆகுது. அதனால இது என்ன சொல்றாங்கன்னா பயமுறுத்தும் அல்லது பறக்கும் ஹார்மோன்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சண்டை அல்லது பயமுறுத்தும் அல்லது பறக்கும் ஹார்மோன்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. மிடில் இருக்கக்கூடிய இந்த சுரப்பிகள் இந்த பணிகள் வந்து பாத்தீங்கன்னா எபினெஃப்ரின், நார்
நார் எபினெஃப்ரின் அப்படின்னு இந்த பேரை மனப்பாடம் பண்ணிக்கோங்க. இந்த எபினெஃப்ரின்ல என்ன அப்படின்னா கல்லீரல் தசைகள் இருக்கக்கூடிய அந்த கிளைக்கோஜன் வந்து குளுக்கோஸா மாத்துறது எபினெஃப்ரின் சொல்லுவோம். அப்புறம் அதே மாதிரி இதய துடிப்பு, அப்புறம் ரத்த அழுத்தம், இது எல்லாத்தையும் வந்து கண்ட்ரோல் பண்றது, அதிகரிக்கிறது வந்து பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதை நம்ம பிடிப்போம். சரி, ஓகே. இது கிட்டத்தட்ட நமக்கு இந்த ஏரியாவில் வரக்கூடிய முக்கியமானதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். கண்டிப்பாக இதுல இருந்து உங்களுக்கு ஒரு கொஸ்டின்ஸ் இருக்கு. அதனால இந்த ஏரியா முழுக்க ஒரு டைம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு பின்னாடி நீங்க புக்குள்ள போயிட்டு வரிசை அந்த பாயிண்ட்ஸ் நீங்க கொஞ்சம் மனப்பாடம் பண்ணிருங்க. கண்டிப்பா இதுல நமக்கு ஒரு கொஸ்டின்ஸ் வரும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.